கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய வருடத்தில் புதிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொண்டு உங்களை வழிநடத்துவாராக என்று சொல்லிக்கொள்கிறேன். கடந்த நாட்களெல்லாம், கடந்த வருஷமெல்லாம் தேவனாகி கர்த்தர் பாதுகாத்து ஆசீர்வதித்து பராமரித்து இந்த புதிய ஆண்டு 2025 ஆண்டு புதிய ஆண்டு நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஆண்டு, இந்த வருஷமானது கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். இந்த கடைசி நாட்களில் நாம் அதிகமான இந்த ஆசைகளை எல்லாம் வெறுத்து பரலோக ராஜ்யம் போக வேண்டும் என்று சொன்னால், உலகத்தினுடைய இந்த ஆசை செயல்களெல்லாம் நம்ம விலக்கி காத்து பரிசுத்தம் அடைந்து, ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு சொல்லப்படும். அதுபோல் அருமையானவர்களே, விசுவாச மக்கள், ஊழியக்காரர்கள், கிறிஸ்துவ மக்கள் ஒவ்வொருக்கும் சொல்லிக்கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த புதிய வருடத்தில் புதிய ஆசீர்வாதத்தினால கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. சங்கீதம் 112:6 சொன்ன வண்ணமாக, நீதிமான் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் என்று சொல்லப்படும். அவனமாக அசைக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனோடு நாம் இருக்க வேண்டும். தேவனோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி? ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ண வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒரு 4-5 அதிகாரங்கள் வேதத்தை வாசிக்க வேண்டும். அதே போல் மாலை நேரங்களிலும் நாம் செய்ய வேண்டும். இப்படி செய்யும்போது அசைக்கப்படாமல் நம்ம நித்திய கீர்த்தி உள்ளவன் என்று சொன்னால், நித்தியம் என்று சொல்லும்போது பரலோக ராஜ்யத்தை குறிக்கிறது. நித்தியமான வாழ்வு, அது எவர்லாஸ்டிங். நித்தியமான வாழ்வு, அது முடிவில்லாத ஆண்டுகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் பரலோக ராஜ்யம். அங்கே நாம் போகும்போது அங்கே போகிறோம். அதற்கு நம்ம இந்த பூலோகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் நாம் உதவி செய்யக்கூடியவங்களாக இருக்கிறோம். உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் சகோதர சகோதரிகள் தான். நாம் இரக்கமுள்ளவர்களாக இருந்து மற்றவர்கள் நரகத்துக்கு போகாதபடி பரலோக ராஜ்யத்துக்கு வரும்படியாக நாம் அவர்களுக்கு பொருளாதார சில அடிப்படையெல்லாம் சில காரியங்கள் தேவையாக இருக்கும். இதெல்லாம் சந்தித்து விசேஷமாக தான தர்மங்கள், கடமைகள் செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் கிறிஸ்துவ மக்கள், தேவ ஜனங்கள், இவங்க தான் அன்புள்ளவர்களாக இருக்கிறாங்க. அந்த நாட்களில் இந்தியா தேசத்தை கிறிஸ்துவ மக்கள் பிடித்து அதை ஆண்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் மக்களை நேசித்து ஆத்துமாவை நேசித்தார்கள். மனுஷனை நேசித்து இந்த ஆத்துமா இப்படி ஆகிலும் தேவனிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லி அநேக உதவிகளை, வீடு கட்டி கொடுத்துருக்காங்க, லோனு பண வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க, மருத்துவ காரியங்கள் செய்திருக்காங்க, பள்ளிக்கூடங்கள், ஸ்கூல்ஸ், பள்ளிக்கூடங்கள்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க, துணிமணிகள், உணவு மற்றும் காரியங்கள், இதெல்லாம் அநேக எவ்வளோ செய்ய முடியுமோ மனுஷனுடைய அடிப்படை தேவையெல்லாம் அன்றைக்கு கிறிஸ்துவ மக்கள் செய்து இந்தியா தேசத்தில் அநேக காரியங்கள் செய்து. ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி செய்யறது கிடையாது. இன்றைக்கி அந்த மாதிரி நம்ம பெற்றுக்கொண்டு இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி செய்ய மாட்டோம். நம்மளே வளர்த்துன்னு போகிறோம். ஆகவே அருமையான கொஞ்சம் கருத்திலே கொண்டு நாம் இந்த நாட்களில் இந்த தேசத்தில் நம்ம அக்கம் பக்கம் சுற்றி உள்ள இடத்துல நம்ம மக்களுக்கு செய்து ஊழியத்தை செய்வோம். அதான் ஊழியம். ஊழியம் என்ன ஊழியம்? ஊழியம் செய்கிறேன். மக்களுக்கு உதவி செய்யணும். ஊழியம் என்றால் தொண்டு, வேலை, பொது சேவை. ஆகவே பிறரை கவனிக்கணும். நம்மக்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருக்குன்னு சொன்னால் யாருக்காவது ஒரு 500 ரூபா நம்ம உதவி செய்யலாம். ஆமாம், நீங்கள் அப்படியே வச்சுருந்தாக்கா அது வீண் பண்ணாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் கடமாக தான் முடியும்.
கடன் கொடுக்கணும். சும்மா யாரும் கொடுக்க சொல்லுவோம், கடமை இப்போ கொடுங்க ஐயா, இப்படியும் ஒரு கடமை கொடுத்து கடன் கொடுத்து அப்படி கடன் வாங்கணும். அவங்க எப்போ கொடுக்குறா வாங்கிக்கணும், நம்ம போய் அவங்களுக்கு போர்ஸ் பண்ணக்கூடாது. அவங்க எப்போ கொடுக்குறாங்களோ நம்ம அதை வாங்கிக்கணும். அப்படியே அந்த கடைசி நாட்களிலே இந்த புதிய வருஷத்தில் தேவன் தாமே உங்களை அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நன்றி, நன்றி, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.